ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாமி டைம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மஸ்கட்ல மழை பெஞ்சிச்சு. ஸோ லாஸ்ட் 2 டேஸா, அதாவது ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே வந்து சரியான மழை பெஞ்சிச்சு. ஸோ அந்த vlog தான் இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். கிளைமேட் நல்லா இருக்கு அப்படிங்கறதுனால நாங்க கார்ல சும்மா அப்படியே ஒரு டிரைவ் போலாம் அப்படின்னு கிளம்பி போயிட்டு இருந்தோம். எங்கன்னா அல்குவர்ல இருந்து மத்ரா வரைக்கும் போயிட்டு இருந்தோம். இங்க வந்து மழை எப்பவுமே பெய்யாது. ஸோ ஒரு நாள் 2 நாள் இந்த மாதிரி தான் பெய்யும். அதிகபட்சம் ஒரு 4 நாள் பெய்யும், அதுக்கு மேல பெய்யாது. அதுவும் கிளைமேட் சேஞ்ச் ஆனா மட்டும்தான், சம்மர் டு விண்டரோ இல்ல விண்டர்ல இருந்து சம்மருக்கும் மாறும்போது மட்டும்தான் மழை பெய்யும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த வீக்கெண்ட் மழை பெஞ்சிச்சு. அல்குவயர் விட மத்ரால கொஞ்சம் மழை ஜாஸ்தியா தான் இருந்துச்சு. மழை ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுனால எங்களால கீழே இறங்கி எந்த வீடியோவும் எடுக்க முடியல. அண்ட் தென் ஜனனியும் வந்து கீழே இறங்கணும்னு ரொம்ப அடம் பண்ணிட்டு இருந்தா. பிகாஸ் ஜனனிக்கு மழைங்கிறது ரொம்ப ரேரான விஷயம் இங்க. ஸோ அவ வந்து இறங்கணும் அப்படின்னு அடம் பண்ணதுனால நாங்க டைரக்டா வீட்டுக்கு வந்துட்டு எங்க வீட்டுக்கு கீழே, பில்டிங் கீழே வந்து பசங்களோட விளையாட விட்டுறலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு வந்தோம். அண்ட் அதே மாதிரி அவ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கீழே வந்திருந்தாங்க. ஸோ இங்க வந்து 5 o'clock மேல லாக்டவுன். ஸோ அதனால நாங்க கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு மேல வந்தாச்சு. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு ஏதாவது சாப்பிடணும் போல இருந்துச்சு. அண்ட் மழை டைம் அப்படின்னாலே கண்டிப்பா நமக்கு கிரேவிங்ஸ் இருக்கும். அதனால நான் வீட்டுக்கு வந்துட்டு சட்டுன்னு இன்ஸ்டன்டா ஒரு முறுக்கு செஞ்சேன். ஸோ அந்த முறுக்கு ரெசிபியை தான் உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். செய்யறதுக்கு ஒரு பவுல்ல 4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு உளுந்து மாவு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதுல தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு ஆட் பண்ணிக்கிறேன், கருப்பு எள்ளு. இது கூடவே 1 குழிக்கரண்டி அளவுக்கு சூடான எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நான் 5-6 பல்லு பூண்டு அண்ட் தென் 5-6 மிளகாயை சேர்த்து தண்ணி ஊத்தி அரைச்சி எடுத்திருக்கேன். ஸோ இந்த பேஸ்டை இப்ப மாவோட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணியை கிராஜுவலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ முறுக்கு கூட அந்த ஃபிளேவர், அந்த பூண்டோட ஃபிளேவர் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த முறுக்கு ரெசிபி வந்து வித்தின் ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளார செஞ்சிடலாம். நான் சொல்லியிருக்க அளவு வந்து ஒரு 20 to 25 அளவுக்கு வந்து முறுக்கு வரும். ஸோ நீங்க இன்னும் கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னா 4:1 ரேஷியோல நீங்க மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 4 கப்பு வந்து அரிசி மாவு அண்ட் 1 கப் வந்து உளுந்து மாவு ஆட் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஸோ இந்த மாவோட கன்சிஸ்டன்சி வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த அடையெல்லாம் தட்டுவோம்ல, அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில இருக்கணும். ரொம்ப தண்ணியாவும் இல்லாம கொஞ்சம் திக்காவும் இல்லாம ஒரு மீடியமான கன்சிஸ்டன்சில இருக்கணும். இப்போ இதை நான் ஒரு முறுக்கு அச்சுக்கு மாத்திக்கிறேன். ஸோ முறுக்கு வழக்குல உங்களுக்கு தேவையான எந்த மாதிரி அச்சு வேணுமோ அதை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த 3 புள்ளி இருக்கும் இல்லையா, அந்த அச்சுல தான் போட்டு புழிய போறேன். இப்போ நம்ம வந்து இந்த சேர்த்து வச்சிருக்க மாவை ஒரு பிளேட்ல எண்ணெய் தடவி அதுல எப்பவும் நம்ம முறுக்கு எப்படி புழியுவோமோ அதே மாதிரி புழிஞ்சு எண்ணெயில போட வேண்டியதான். மேக் ஷூர் ஆயில் ரொம்ப ஹீட்டா இல்லாம மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் ஈச் சைடு வந்து குக் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும்.
ஒன்ஸ் ஒரு சைடு குக் ஆனதுக்கு அப்புறமா இப்ப நம்ம இதை டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் பபிள்ஸ் எல்லாம் வந்து அடங்கினதுக்கு அப்புறமா இதை நம்ம எடுத்துட வேண்டியதுதான். ஸோ இப்போ நம்மளோட முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது எவ்வளோ கிறிஸ்பியா இருந்துச்சு அப்படிங்கறத நீங்க இப்ப பாருங்க. ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு ப்ரெஸ் கொடுத்தோனையே இது அப்படியே நொறுங்கிடும். அந்த அளவுக்கு சூப்பரா கிறிஸ்பியா இருந்துச்சு. ஸோ இந்த முறுக்கு ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்க கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் உங்களோட கமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்றேன். அன்டில் தென் டேக் கேர், பாய்.